Hi, welcome to Data Engineering. This video is in language Tamil. If you want the same video in English, you can find the link in the description box of this video. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்ல வந்துட்டு இந்த 4 ப்ராப்பர்ட்டி இப்போ காமிச்சிட்டு இருக்கேன் இல்லைங்களா இந்த 4 ப்ராப்பர்ட்டி ஸ்பார்க் சப்மிட்ல வந்து நம்ம சப்மிட் பண்ணும்பொழுது இந்த 4 ப்ராப்பர்ட்டி நம்ம செட் பண்ணுவோம். நம்ம எக்ஸிக்யூட்டர் அண்ட் தென் எக்ஸிக்யூட்டர் மெமரி, எக்ஸிக்யூட்டர் கோர், டிரைவர் மெமரி. ஸோ இது இன்னைக்குமே ஃப்ரீக்வெண்ட்டாக இன்டர்வியூவில் கேட்குற ஒரு விஷயம். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு எப்படி வேல்யூ செட் பண்ணணும்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்கள் கோடை வந்து நீங்கள் ஆப்டிமைஸ்டாக ரன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வேல்யூ எப்படி செட் பண்ணுறதுங்கிறத விட இதை என்னென்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் எப்படி வேல்யூ செட் பண்ணுறதுங்கிறது அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, இதில் வந்து இது ஒன்று என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மல்டிபிள் நோட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நோடு இருக்கும். ஸோ ஒரு மாஸ்டர் இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6. ஸோ இதை வந்து நம்ம 6 நோடு கிளஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட், சரி. இப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்பார்க் நான் சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும்னா ஒரு டிரைவர் கிரியேட் ஆகும். அந்த டிரைவருங்கிறது நம்ம ப்ரோக்ராமோட மெயின் தான். ஸோ அந்த பர்டிகுலர் டிரைவர் வந்து கிரியேட் ஆகி அது வந்து மாஸ்டர்கிட்ட பேசி ஸோ இந்த பர்டிகுலர் ஜாபை ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோ வந்து எக்ஸிக்யூட்டர்ஸ் கிரியேட் பண்ணணும், எவ்வளோ மெமரி அலோகேட் பண்ணணும், ஸ்லேவ்ஸ்க்கெல்லாம் எவ்வளோ பண்ணணுங்கிறது அந்த கம்யூனிகேஷன் வந்து அந்த டிரைவர் வந்துட்டு மாஸ்டர்கிட்ட பேசுவாப்பில். ஸோ இங்கே இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஸோ ஸ்பார்க் வந்துட்டு இந்த எக்ஸிக்யூட்டர் மெமரி, எக்ஸிக்யூட்டர் கோர்லாம் நம்ம என்னென்ன கொடுத்துருக்கிறோங்கிற பேஸ் பண்ணி டேட்டா அந்த பர்டிகுலர் ஜாபை வந்து ஸ்கெடியூல் பண்ணி ரன் பண்ணும். சரி, இப்போ இதில் இந்த எக்ஸிக்யூட்டர்னா என்ன, நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டர்னா என்ன, ஸோ அதே மாதிரி கோர்ஸ், எக்ஸிக்யூட்டர் கோர்னா என்ன, எக்ஸிக்யூட்டர் மெமரினா, ஸோ இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு எக்ஸிக்யூட்டர் அப்படிங்கிறது ஒரு ஜேவிஎம். ஓகேங்களா, ஒரு 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 பாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ஒரு பாக்ஸ், இதில் வந்து இந்த எக்ஸிக்யூட்டர் வந்து கிரியேட் ஆகும். எக்ஸிக்யூட்டர் இந்த எக்ஸிக்யூட்டர் ஒரு பாக்ஸ் வச்சுருக்கோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு நோடு. ஸோ அதுக்குள்ளே நமக்கு என்ன இருக்குன்னா இன்னொரு பாக்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எக்ஸிக்யூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் இந்த எக்ஸிக்யூட்டர் வந்து நம்மளோட ஜாபுக்கு தேவையான அந்த பர்டிகுலர் டேட்டாவை எடுத்து நம்ம எழுதியிருக்கிற லாஜிக்கை ரன் பண்ணும். ஓகேங்களா, ஸோ அது மல்டிபிள் டாஸ்க்காக ரன் பண்ணும். டாஸ்க் 1, டாஸ்க் 2, டாஸ்க் 3, டாஸ்க் 4, டாஸ்க் 5ன்னு சொல்லிட்டு டாஸ்க் 6ன்னு எக்ஸெட்ரா. இது ஸோ மல்டிபிள் டாஸ்க் கிரியேட் பண்ணி ஸோ ஒரு டாஸ்க்குங்கிறது ஒரு பார்ட்டிஷனுக்கு மேலே ஓடக்கூடிய ஒரு ப்ராசஸ். அந்த டாஸ்கில் ஒன்றும் இருக்காது, நீங்கள் என்ன கோட் எழுதியிருக்கீங்களோ அதுதான் இதில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ பார்ட்டிஷன் அப்படிங்கிறது நம்ம இன்புட் ஃபைல், அதை வந்து ஸ்பார்க் ரீட் பண்ணும்பொழுது குட்டி குட்டி பார்ட்டிஷன்ஸாக பிரிக்கும். அந்த பார்ட்டிஷன்ஸ்க்கு மேலே நம்ம டாஸ்க் ஓடும். இதை ஓட்டுறது யாருன்னா இந்த எக்ஸிக்யூட்டர் தான். இந்த எக்ஸிக்யூட்டருக்கு யார் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்கன்னா ஸ்பார்க் மாஸ்டர் கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து யான்ல ஓட்டினீங்கன்னா அப்ளிகேஷன் மாஸ்டர் வந்து இந்த எக்ஸிக்யூட்டருக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொடுப்பாங்க. ஸோ இந்த எக்ஸிக்யூட்டர் வந்துட்டு இந்த பர்டிகுலர் டாஸ்க் எல்லாம் ஓட்டுறதுக்கு ஒரு மெமரி வேணும் இல்லைங்களா, அதுதான் இந்த எக்ஸிக்யூட்டர் மெமரி. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த எக்ஸிக்யூட்டர்கிட்ட இந்த பர்டிகுலர் 6 டாஸ்க்கோ 5 டாஸ்க்கோ எத்தனையோ இது வந்து அட் அ டைமில் எத்தனை டாஸ்க்கு பேரலாக ஓட வைக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறது தான் இந்த எக்ஸிக்யூட்டர் கோர்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, கோருங்கிறது நம்ம சிபியூ தான் சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த எக்ஸிக்யூட்டர் கோரில் வந்துட்டு நான் இப்போ 5ன்னு கொடுத்தேன்னா என்ன ஆகும் தெரியுங்களா, இந்த எக்ஸிக்யூட்டரால் 5 டாஸ்க்கை பேரலாக ஓட்டிக்க சொல்கிறோம் நம்ம. அதே மாதிரி இப்போ நீங்கள் 6ன்னு கொடுத்தீங்கன்னா 6 டாஸ்க்கை நீ பேரலாக ஓட்டிக்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ 7ன்னு கொடுத்தா 7. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே 5ன்னு கொடுக்குறேன், பட் இந்த எக்ஸிக்யூட்டரால் 4 டாஸ்க்கை தான் பேரலாக ஓட்ட முடியுது, ரிசோர்ஸ் இல்லை. ஏன்னா நம்ம கொடுக்கும்போது நம்ம கொடுத்துட்றோம், நமக்கு அவ்வளோ பெரிய கிளஸ்டரில் நமக்கு வந்து அந்த பர்டிகுலர் மிஷின் வந்து பிஸியாக இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஓகேங்களா, ஸோ நம்மளோட கிளஸ்டர் சைஸ் அண்ட் டேட்டா வேல்யூமை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணி இந்த நம்பர் கொடுப்போம். பட் அந்த டைமில் ஏதாவது ஜாப் வந்தால் அந்த பர்டிகுலர் நோடு இப்போ இந்த மிஷினில் வந்துட்டு இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு 6 டாஸ்க் யூஸ் பண்ணிக்க சொல்லி நான் சொல்கிறேன், 6ன்னு வச்சுக்கலாம், 6 டாஸ்க் யூஸ் பண்ண சொல்கிறேன். ஆனால் இங்கே வந்து இந்த எக்ஸிக்யூட்டரால் ஒரு 3 டாஸ்க்கை தான் அட் அ டைமில் லான்ச் பண்ண முடியுது. அப்போ இந்த மீதி 3 என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடில் ஸ்டேட், வெயிட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இந்த 3 முடிச்ச உடனே இல்லை வேற ஏதாவது ஒரு 3 முடிஞ்ச உடனே இந்த 3 வந்து பிக் ஆகிக்கும். ஓகே, பட் நம்ம இங்கே கொடுக்குற இந்த 6ங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணணும்னா அந்த பர்டிகுலர் எக்ஸிக்யூட்டரை நம்ம என்ன சொல்கிறோம்னா 6 டாஸ்க்கை நீ பேரலாக லான்ச் பண்ணிக்கோப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் அப்படி சொல்லியுமே அவங்களால அங்கே அந்த எக்ஸிக்யூட்டரால் பேரலாக 6ஐயும் பண்ண முடியலனா வெயிட் பண்ணி பண்ணுவாப்ல, அவ்வளோதான். ஸோ 3 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி 3. பட் பை டிஃபால்ட் அதுக்கு அர்த்தம் என்னன்னா அந்த எக்ஸிக்யூட்டர் 6 டாஸ்கையும் பேரலாக ரன் பண்ணும் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இப்போ இந்த பர்டிகுலர்
எக்ஸிக்யூட்டர்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், அதுக்கு மெமரி கொடுக்கறத பார்த்தோம். அதே மாதிரி எக்ஸிக்யூட்டர் கோர்னா அந்த எக்ஸிக்யூட்டர் எத்தனை டாஸ்க் கிரியேட் பண்ணிக்கிறது அப்படிங்கறது அந்த எக்ஸிக்யூட்டர் கோர். சரி, நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டர்ஸ் இது எத்தனை? இப்போ நான் என் ஜாபுக்கு வந்து நான் 10ன்னு கொடுக்குறேன்னா இப்போ இது ஒரு எக்ஸிக்யூட்டர். அந்த மாதிரி அக்ராஸ் த நோட்ஸ்ல வந்து எக்ஸிக்யூட்டர்ஸ் கிரியேட் ஆகும். இதே நோட்ல கூட இன்னொரு எக்ஸிக்யூட்டர் கிரியேட் ஆகலாம் நம்ம அப்ளிகேஷனுக்கு. பட் அது நம்ம கையில கிடையாது, அது வந்து ஸ்பார்க் இல்ல யான் வந்து டேக் கேர் பண்ணிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஒரு 2 எக்ஸிக்யூட்டர் 2 எக்ஸிக்யூட்டர் 3 கிரியேட் ஆகும். எக்ஸிக்யூட்டர் 4 இங்க கிரியேட் ஆகலாம். எக்ஸிக்யூட்டர் 5 எக்ஸிக்யூட்டர் 10 இங்க கிரியேட் ஆகலாம். ஸோ அக்ராஸ் த நோட்ஸ் வந்து இந்த 10 எக்ஸிக்யூட்டர்ங்கிறது கிரியேட் ஆயிரும். ஸோ நம்ம வந்து என்ன நினைக்க கூடாது, நான் 10 எக்ஸிக்யூட்டர்னு போட்டோன்னே ஒரே நோட்ல 10 எக்ஸிக்யூட்டர் கிரியேட் ஆகுமா, அதாவது ஒவ்வொரு நோட்லையும் 10 எக்ஸிக்யூட்டர் கிரியேட் ஆகுமான்றது நிறைய பேர் கேட்பாங்க. அப்படி கிடையாது. ஒரே நோட்ல 10 கிரியேட் ஆகலாம், பட் ஒவ்வொரு நோடுலையும் 10 கிரியேட் ஆகுமானா அப்படி ஆகாது. உங்களோட நோடு, உங்களோட கிளஸ்டர் எவ்வளவு பெருசோ அதுக்கு ஏத்த மாதிரி பிரிஞ்சு இந்த எக்ஸிக்யூட்டர்ஸ் வந்து கிரியேட் ஆயிக்கும். சேம் நோடு கேன் ஹேவ் மல்டிபிள் எக்ஸிக்யூட்டரான்னு நீங்க கேட்டீங்கன்னா எஸ், பாசிபிள். ஒவ்வொரு எக்ஸிக்யூட்டருக்குள்ளேயும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாஸ்க் இருக்கும். டாஸ்க் 1, டாஸ்க் 2, டாஸ்க் 3, டாஸ்க் 4. ஸோ இது எத்தனை டாஸ்க் அட் அ டைம்ல இந்த எக்ஸிக்யூட்டரால ஓட்ட முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த எக்ஸிக்யூட்டர் கோர்ல நம்ம சொல்றது. ஓகேங்களா? ஸோ எக்ஸிக்யூட்டர் அப்படிங்கிறது ஒரு ஜேவிஎம், அதுக்குள்ள டாஸ்க்ஸ் வந்து கிரியேட் ஆகிக்கும், ஒரு கண்டெய்னர் மாதிரி எக்ஸிக்யூட்டருங்கிறது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்னென்ன பார்த்துட்டோம் அப்படின்னா எக்ஸிக்யூட்டர், நம்ம எக்ஸிக்யூட்டர் அண்ட் எக்ஸிக்யூட்டர்னா என்னன்னு பார்த்துட்டோம். எக்ஸிக்யூட்டர் மெமரி, இதுக்கு நீங்க அந்த பர்டிகுலர் எக்ஸிக்யூட்டர் அந்த டாஸ்க்கை கிரியேட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஒரு மெமரி அந்த மிஷின்ல நம்ம அலோகேட் பண்ணணும், அந்த மெமரி, அதுவும் நம்ம பார்த்தோம். எக்ஸிக்யூட்டர் கோர்னா ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு எக்ஸிக்யூட்டரும் எத்தனை டாஸ்க்கை பேரலா ரன் பண்ண முடியும், அந்த சிபியூ அலோகேஷன். ஸோ அதை தான் நம்ம இங்கே சொல்லிட்டோம். ஃபைன். இப்போ கடைசியாக டிரைவர் மெமரி. ஸோ டிரைவர் மெமரிங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்கள் எழுதுற உங்க கோடில் இருக்கிற உங்க மெயின் தான் வந்து டிரைவரும். நீங்கள் இந்த ஸ்பார்க் சப்மிட் பண்ண உடனே உங்களோட அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மிஷினில் வந்து இனிஷியேட் ஆகி ஸ்பார்க் கண்டெக்ஸ்ட் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் டிரைவர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஒரு நோட்ல ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ரொம்ப ஆக்ஷன், வெயிட்டான ஆக்ஷன், இந்த கலெக்ட் டேக் எல்லாம் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட டேட்டா வந்து மல்டிபிள் நோட்ல பேரலா ப்ராசஸ் ஆயிட்டு கடைசியில் கலெக்ட் டேக் எல்லாம் போட்டிங்கன்னா அந்த ஒரே நோடுக்கு எடுத்துட்டு வரும். எங்க இந்த டிரைவர் ஓடிக்கிட்டு இருக்கோ அங்கே எடுத்துட்டு வந்துடும். இந்த டிரைவர் என்ன பண்ணும் அப்படின்னா உங்க கோடு முடியிற வரைக்கும் ஒரு நோட்ல வந்து ஸ்டார்ட் ஆகி ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? முடிஞ்சோடனே இந்த டிரைவர் இதாயிடும். ஸோ அந்த டிரைவர் ஓடுறதுக்காக மல்டிபிள் மிஷினில் தான் உங்களோட எக்ஸிக்யூட்டர்ஸில் தான் ஓடிட்டு இருக்கும். பட் அந்த டிரைவர் தான் எல்லாத்தையும் வந்து ஸ்பார்க் மாஸ்டர் உதவியோட எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அதுக்காக அதுக்கு ஒரு மெமரி கொடுப்போம். பட் நீங்கள் இந்த கலெக்ட் டேக்கெல்லாம் டேஞ்சரஸ் கமாண்ட் அப்படின்னு சொல்லுது என்ன பண்ணுன்னா, இப்போ 1 TB டேட்டாவுக்கு நீங்கள் பேரலல் ப்ராசஸிங் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபைனலாக ஒரு கலெக்ட் போட்டிங்கன்னா அந்த டேட்டா ஃபுல்லாக எங்கே வரும்னா அந்த ஒரு நோடு டிரைவர் எங்கே ஓடிட்டு இருக்கோ அங்கே வரும். ஓகேங்களா? ஃபுல்லாமே டிரைவர் நோடுக்கு வந்துடும். அந்த டிரைவர் ஒரு நோட்ல தான் இருக்கும். அதுக்கு நீங்க கொடுத்துருக்கிற அந்த மெமரிக்குள்ள தான் அது உட்காரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டிரைவர் மெமரிக்கு வந்து நான் 5 GB கொடுக்குறேன் அப்படின்னா, பட் நீங்க ப்ராசஸ் பண்ற டேட்டா வந்து 1 TB அப்படின்னா இதுல போக முடியுமா? போவே முடியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல இது வந்து ஃபெயில் ஆகிடும். ஸோ கலெக்ட் டேக்குங்கிற மாதிரி ஆக்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது யூஸ் பண்ண வேண்டிய இடம் தனியாக இருக்குது. பட் காம்ப்ளெக்ஸாக நம்ம வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்மேஷன்ஸ் லாஜிக்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்கோம்னா இந்த கலெக்ட் டேக்கெல்லாம் நம்ம போடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஏன்னா அது மொத்தத்தையும் டிரைவர் கொண்டு வந்துடும். டிரைவருங்கிறது ஒரு சிங்கிள் நோட்ல இனிஷியேட் ஆகி ஓடிட்டு இருக்கிற உங்களோட மெயின் மெத்தட், நீங்கள் கோடில் எழுதியிருக்கிற உங்கள் மெயின் மெத்தட். ஸோ இந்த டிரைவர் எப்போ கில் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் உங்களோட ஜாப் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஸ்பார்க் மாஸ்டரோட பேசி அந்த ஜாப் எல்லாம் முடிக்க வச்சிருச்சுன்னா உங்க டிரைவர் வாட்டி கிளம்பிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம டிரைவர் மெமரினா என்னன்னு பார்த்துட்டோம், எக்ஸிக்யூட்டர் கோர்னா என்னன்னு பார்த்துட்டோம், எக்ஸிக்யூட்டர் மெமரினா என்னன்னு பார்த்துட்டோம், நம்ம எக்ஸிக்யூட்டர்னா என்னன்னு பார்த்துட்டோம். பட் இப்போ இதுக்கு வந்து 10 கொடுக்கறதா, நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டர் 10 20 இல்ல எக்ஸிக்யூட்டர் கோர் வந்து 6 7 அது இது அந்த நம்பரை நீங்க எப்படி கொண்டு வரீங்க, அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அந்த வீடியோவை போய் பாருங்க. அந்த கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது புரிஞ்சிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து என்னோட சேனல்ல பிக் டேட்டா வீடியோஸ் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய டெக் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி என்னோட பிளேலிஸ்ட் ஒன்று இருக்கு, பிக் டேட்டா கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் ஆர்டரா வந்து ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து லாஸ்ட் வீடியோ வரைக்கும் அப்படியே இருக்கும். பிக் டேட்டாஸ் வீடியோ மொத்தமா இருக்கும். அதில் நான் இன்னும் கீப் ஆன் நான் வீடியோஸ் ஆட் பண்ணிட்டே இருப்பேன் ஆர்டரா. அந்த பிளேலிஸ்ட் பார்த்துட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.